வணக்கம். கதிரவன் நியூஸின் காலை நேர தலைப்பு செய்திகள். நாட்டில் உள்ள அனைத்து வைத்தியசாலைகளிலும் நிலுவையில் இருக்கும் மருந்துகள் தொடர்பில் மாதாந்தம் அறிக்கை தயார் செய்யப்பட வேண்டும் என சுகாதார பிரதி அமைச்சர் கன்சக்க விஜயமுனி அறிவுறுத்தியுள்ளார். இதனூடாக மருந்து தட்டுப்பாடு ஏற்படுவதை தவிர்த்துக் கொள்ள முடியும் என செய்தி சேவைக்கு அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த விடயம் தொடர்பில் அனைத்து மருத்துவமனைகளுக்கும் அறிவுறுத்தியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அதற்கு அமைய மாகாண வைத்தியசாலைகள் மாகாண அமைச்சிடமும் மத்திய அரசின் பொறுப்பிலுள்ள மருத்துவமனைகள் மத்திய சுகாதார அமைச்சிடமும் அறிக்கைகளை சமர்ப்பிக்க வேண்டும் என சுகாதார பிரதி அமைச்சர் தெரிவித்துள்ளார். மருந்து விநியோக பிரிவுக்கு இந்த தரவுகள் மாதாந்தம் கிடைக்கும்போது அதற்கான உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் அநேகமான பகுதிகளில் தற்போது ஏற்பட்டுள்ள வைரஸ் தொற்று தொடர்பிலும் மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனம் தொடர்ந்தும் கண்காணித்து வருவதாக பிரதி அமைச்சர் கூறியுள்ளார். கொழும்பு பொரளையில் அமைந்துள்ள பாடசாலை ஒன்றின் பாதுகாப்பு சுவர் ஒன்று இடிந்து விழுந்ததில் 3 மாணவர்கள் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு மாநகர சபைக்கு சொந்தமான மண் தள்ளும் இயந்திரம் ஒன்று குறித்த பாடசாலையின் பாதுகாப்பு சுவருடன் மோதியதனாலேயே இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. இயந்திரம் சுவரில் மோதிய வேகத்தில் சுவர் சரிந்து விழுந்ததாக முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. இவ்விபத்தில் காயமடைந்த 16 வயதுடைய 3 மாணவர்களும் உடனடியாக மீட்கப்பட்டு கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளவர்களில் ஒரு மாணவரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதோடு அவர் தற்போது தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதுடன் சம்பவம் தொடர்பில் 48 வயதுடைய டோசர் வாகனத்தின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பாக பொருளை போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். பிப்ரவரி மாதத்துக்கான அஸ்வசம உதவித்தொகை தொடர்பில் அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. அஸ்வசம நலன்புரி திட்டத்தின் பயனாளிகளுக்கான பிப்ரவரி மாத கொடுப்பனவுகள் நேற்று முதல் வங்கிக் கணக்குகளில் வைப்பிலிடப்பட்டுள்ளதாக நிதி அமைச்சு உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது. தகுதியுள்ள அனைத்து பயனாளிகளுக்குமான பிப்ரவரி மாதத்துக்குரிய நிதி ஒதுக்கீடுகள் நேற்று வங்கிகளுக்கு விடுவிக்கப்பட்டுள்ளன. அதன்படி பயனாளர்கள் தமது வங்கிக் கணக்கினூடாக கொடுப்பனவுகளை பெற்றுக்கொள்ள முடியும் என நிதி அமைச்சு அறிவித்துள்ளது. கொழும்பு மாநகர சபை எல்லைக்குட்பட்ட குடியிருப்பாளர்களிடமிருந்து வசூலிக்கப்படும் தகன மற்றும் அடக்கு கட்டணங்களை முற்றிலுமாக நீக்குவதற்கு கொழும்பு மாநகர சபை கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. உறுப்பினர்கள் தெரிவித்த கருத்துக்களின் அடிப்படையில் மேஜர் இந்த முன்மொழிவை முன்வைத்துள்ளார். அதன்படி குறித்த முன்மொழிவின் மீது விவாதம் நடத்தப்பட்டுள்ளதுடன் அனைவரும் அதற்கு தங்கள் உடன்பாட்டை தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் கொழும்பு மாநகர சபையின் கட்டுப்பாட்டில் உள்ள பொருளை ஜாவத்தை மாதம்பெட்டிய மற்றும் கிரளப்பனை மயானங்களில் உள்ள கொழும்பு மாநகர சபையின் பகுதிகளுக்கு கொழும்பு மாநகர சபையால் சேவை செய்யப்படும் தகனம் மற்றும் அடக்கம் செய்வதற்கான கட்டணங்கள் முழுமையாக விலக்கு அளிக்கப்படும். இதுவரை 10,000 ரூபாய் கட்டணமாக வசூலிக்கப்பட்டதன் காரணமாகவே குறைந்த வருமானம் ஈடுபவர்களுக்கு கடுமையாக பாதிக்கப்பட்டனர் என்றும் கட்சி மற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தங்கள் கருத்துக்களை தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் வசிப்பவர்களுக்கு இடையேயான அனைத்து பரிவர்த்தனைகளும் இலங்கை ரூபாயில் நடத்தப்பட வேண்டும் என இலங்கை மத்திய வங்கி எச்சரித்துள்ளது. இலங்கையின் பலர் உள்ளூர் அளவில் வெளிநாட்டு நாணயத்தில் பரிவர்த்தனை செய்து வரும் சில சந்தர்ப்பங்களை சுட்டிக்காட்டி இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வணிகர்கள் கடன் அல்லது பற்று அட்டைகள் உட்பட வெளிநாட்டு நாணய கணக்குகளில் பணம் செலுத்துவதற்கு எந்த அங்கீகாரமும் வழங்கப்படவில்லை. உள்ளூர் வணிகருக்கு வெளிநாட்டு நாணயத்தில் பணம் செலுத்தும் எந்தவொரு குடியிருப்பாளரும் அங்கீகாரமின்றி அத்தகைய கொடுப்பனவுகளை ஏற்கொள்ளும் எந்தவொரு வணிகரும் இலங்கை மத்திய வங்கி சட்டத்தின்படி ஒரு குற்றத்தை செய்கிறார்கள். இந்நிலையில் அவர்கள் குற்றவாளிகள் என நிரூபிக்கப்பட்டால் 25 ரூபாய் மில்லியன் வரை இந்நிலையில் அவர்கள் குற்றவாளிகள் என நிரூபிக்கப்பட்டால் 25 மில்லியன் ரூபாய் வரை அபராதம் மற்றும் 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அல்லது இரண்டையும் எதிர்கொள்ள நேரிடும். கடுமையான சட்ட விளைவுகளை தவிர்க்க பொதுமக்கள் மற்றும் வணிக சமூகம் இந்த சட்டப்பூர்வ தேவைகளை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கொழும்பு மொரட்டுவை அங்குலான பிரதேசத்தில் மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றி வளைப்பில் பெண் உட்பட 13 பேர் போதைப் பொருட்களுடன் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளதாக அங்குலான போலீசார் தெரிவித்தனர். அங்குலான போலீசார் மற்றும் கடற்படை இணைந்து இந்த விசேட சுற்றி வளைப்பு நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளனர். 20 முதல் 30 வயதுக்குட்பட்டவர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து 13,820 மில்லிகிராம் ஐஸ் போதைப்பொருள், 180 மில்லிகிராம் ஹெரோயின் போதைப்பொருள், போதை மாத்திரைகள் என்பன கைப்பற்றப்பட்டுள்ளன. இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை அங்குலான போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்.
முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசப்பந்து தென்னகோன் அவர்களின் நியமனத்தை சவாலுக்கு உட்படுத்தி தாக்கல் செய்யப்பட்ட இந்த அடிப்படை உரிமை மீறல் மனுக்கள் மீதான விசாரணையை நிறைவு செய்வதற்கு உயர்நீதிமன்றம் நேற்று தீர்மானித்துள்ளது. வழக்குகளுடன் தொடர்புடையதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்காவால் சமர்ப்பிக்கப்பட்டிருந்த சத்திய கடதாசியில் உள்ளடக்கப்பட்டுள்ள விடயங்களை அடிப்படையாக கொண்டும் மனுதாரர் தரப்பின் இணக்கத்துடனும் மனு மீதான விசாரணை முடிவு கொண்டுவர நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது. நீதியரசர்களான பிரதி பத்மன் சூரசேன, அச்சல பெங்கப்புலி மற்றும் மஹிந்த சமயவர்தன ஆகியோர் அடங்கிய மூவரடங்கிய உயர் நீதிமன்ற நீதியரசர்கள் குழாம் முன்னிலையில் இந்த மனுக்கள் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது. ஆமாந்தோட்டை தங்காலை ஆதார வைத்தியசாலை பிணவரை சடலங்களால் நிரம்பி வழிந்ததனால் சடலங்களை வண்டிகளில் வைத்து அவற்றின் மேல் ஐஸ் கட்டிகளை அடுக்குவதற்கு ஊழியர்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். தங்காலை ஆதார வைத்தியசாலையில் பிணவரையில் இடவசதி இல்லாமையினால் சடலங்களின் மீது ஐஸ் கட்டிகளை அடுக்கி அவற்றை பிணவரைக்கு முன்னால் உள்ள பராந்தாவிலேயே வைக்கும் அவல நிலை தொடர்பில் தகவல் வெளியாகியுள்ளது. பெலியத்த நாக்குழு கமுவ ரன்ன அக்குனுபல பெலச வீரக்கட்டிய போன்ற பிரதேச மற்றும் மாவட்ட வைத்தியசாலைகளில் உயிரிழப்பவர்கள் மற்றும் விபத்துகளில் பலியாகும் நபர்களின் சடலங்கள் பிரேத பரிசோதனைக்காக தங்காலை ஆதார வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்படுகின்றன. அந்த பரிசோதனைகள் நிறைவடையும் வரை சடலங்கள் அங்கேயே வைக்கப்படுகின்றன. இருப்பினும் கடந்த 4 வருடங்களாக வைத்தியசாலையில் போதியளவான குளிரூட்டி வசதிகள் இல்லாமல் ஒரு பாரிய பிரச்சினையாக உருவெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பழைய பிணவரையில் ஒரே நேரத்தில் 6 சடலங்களை வைக்கக்கூடிய குளிரூட்டி வசதி இருந்த போதிலும் அது தற்போது மீண்டும் திருத்த முடியாத அளவுக்கு பழுதடைந்துள்ளதனால் அந்த பழைய குளிரூட்டியை பயன்படுத்த முடியாதுள்ளதாக வைத்தியசாலை ஊழியர்கள் தெரிவிக்கின்றனர். புதிய பிணவரையில் தற்போது 2 சடலங்களை மட்டுமே வைக்கக்கூடிய வசதி உள்ளமையினால் இது போதுமானதாக இல்லை என ஊழியர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். இதன் காரணமாகவே சடலங்களை பாதுகாப்பாக வைக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் சடலங்கள் பிணவரையில் நிரம்பி வழிந்ததனால் சடலங்களை வண்டிகளில் வைத்து அவற்றின் மேல் ஐஸ் கட்டிகளை அடுக்குவதற்கு ஊழியர்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து நீண்டகால சுகாதார அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்தியும் இதுவரையிலும் எவ்வித தீர்வும் கிடைக்கவில்லை என வைத்தியசாலை ஊழியர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தின் பத்திரமுல்லையில் உள்ள பிரதான அலுவலகம் மற்றும் ஏனைய அலுவலகங்களுக்கு சேவை பெறுவதற்காக பொதுமக்கள் இன்று வருகை தருவதை தவிர்க்குமாறு திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தின் கணனி அமைப்பில் ஏற்பட்டுள்ள கோளாறு இன்னும் சீர் செய்யப்படாமையினால் பொதுமக்கள் இந்த அறிவுறுத்தலை பின்பற்றுமாறு கோரப்பட்டுள்ளனர். மேலும் சாதாரண சேவைகள் எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் மீண்டும் ஆரம்பமாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் நேற்றைய தினம் வருகை தந்த விண்ணப்பதாரர்களுக்கு திங்கட்கிழமை சேவைகளை பெற்றுக்கொள்வதில் முன்னுரிமை வழங்கப்படும் எனவும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. கொழும்பின் புறநகர் பகுதியான ராஜகிரியவில் இளைஞர் ஒருவரை மண்வெட்டியால் தாக்கிய சம்பவம் தொடர்பில் 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சமூக ஊடகங்களிடம் பகிரப்பட்ட காணொலிகளை ஆதாரமாக கொண்டு இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். வெலிக்கடை போலீஸ் நிலையத்தில் கடந்த 9ஆம் தேதி முறைப்பாடு செய்யப்பட்டதை அடுத்து அதன்படி மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் குறித்த சம்பவம் சுமார் 2 மாதங்களுக்கு முன்னர் நடைபெற்றுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டவர்கள் 15 முதல் 24 வயதுக்குட்பட்டவர்கள் என போலீசார் தெரிவிக்கின்றனர். அறகலைய போராட்டத்தின் போது நாடாளுமன்ற வளாகத்துக்கு தீ வைக்க முயன்றவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் SM மெரிக்கார் தெரிவித்துள்ளார். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அமரகீர்த்தி அத்தோ கோரளவை கொலை செய்தவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது போலவே அவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். அதன்போது கருத்து வெளியிட்ட மரிக்கார் அறகலையத்திற்கு காலத்தில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அமரகீர்த்தி அத்தகோரலாவை கொலை செய்ததாக குற்றம் சாட்டவர்களுக்கு நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை நாங்கள் வரவேற்கின்றோம். இருப்பினும் நாடாளுமன்ற வளாகத்துக்கு தீ வைக்க முயன்றவர்களுக்கும் அதே தண்டனை வழங்கப்பட வேண்டும். தற்போதைய அரசாங்கத்தில் உள்ள சில அமைச்சர்கள் இந்த முயற்சிக்கு பின்னால் இருந்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் பயன்படுத்தி தனியார் பயணிகள் பேருந்துகளில் கடமையில் ஈடுபட்டிருந்த 7 சாரதிகள் மற்றும் நடத்துனர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். பிலியந்தலை பிரதான பேருந்து நிலையத்திலிருந்து பயணத்தை ஆரம்பிக்கும் மற்றும் பிலியந்தலை நகரின் ஊடாக பயணிக்கும் தனியார் பேருந்துகளின் சாரதிகள் மற்றும் நடத்துனர்கள் போதைப்பொருள் அருந்தியுள்ளனரா என பரிசோதிக்கப்பட்ட பின்னரே இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த பரிசோதனைகள் பிலியந்தலை பிரதான பேருந்து நிலையத்தில் வைத்து தேசிய போக்குவரத்து மருத்துவ நிறுவனத்தின் விசேட பேருந்து ஒன்றின் உள்ளே மேற்கொள்ளப்பட்டன. இதன்போது 170 பேருந்து சாரதிகள் மற்றும் நடத்துனர்கள் இவ்வாறு பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாகவும் நுகைகுடை தேசிய போக்குவரத்து மருத்துவ நிறுவனம் மற்றும் பிலியந்தலை போலீசார் இணைந்து சுமார் 5 மணித்தியாலங்களுக்கு அண்மித்த காலம் இந்த பரிசோதனையை முன்னெடுத்துள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் கெஸ்வேவ நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளனர்.
வெளியேந்தலை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். நாடு முழுவதும் ஒரு வருட காலத்துக்குள் மொத்தமாக சுமார் 900 குழந்தைகள் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் சுகாதார மேம்பாட்டு பணியகம் தெரிவித்துள்ளது. தேசிய புற்றுநோய் கட்டுப்பாட்டு திட்டத்தின் ஆலோசகர் சமூக மருத்துவர் சூரஜ் பெரேரா இதனை கூறியுள்ளார். அடுத்த 3 ஆண்டுகளில் குழந்தை புற்றுநோய் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிப்பதற்கு தேவையான அனைத்து அத்தியாவசிய மருந்துகளையும் வழங்க சுகாதார அமைச்சருடன் ஒரு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். புற்றுநோயை முன்கூட்டியே கண்டறிவது, சரியான நேரத்தில் மருத்துவ தலையீட்டை செயல்படுத்துவதிலும் சிகிச்சை விளைவுகளை கணிசமாக மேம்படுத்துவதிலும் முக்கிய பங்கு வகிக்கின்றது. குழந்தைகள் தொடர்ச்சியாக அல்லது அசாதாரண அறிகுறிகளை காட்டினால் உடனடியாக மருத்துவ உதவியை நாடுமாறு பெற்றோர்களையும் பாதுகாவலர்களையும் அவர் வலியுறுத்தினார். இந்த ஒப்பந்தத்தின் கீழ் அனைத்து அத்தியாவசிய மருந்துகளும் இலவசமாக வழங்கப்படும். பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தடையற்ற சிகிச்சையை உறுதி செய்யும் என்பதுடன் 3 ஆண்டு திட்டம் குழந்தை புற்றுநோய் பராமரிப்பு சேவைகளை பலப்படுத்தும். குழந்தை பருவ புற்றுநோயுடன் தொடர்புடைய உணர்ச்சி மற்றும் நிதி சவால்களை எதிர்கொள்ளும் குடும்பங்களுக்கு மிகவும் தேவையான நிவாரணத்தை வழங்கும் என்றும் சுகாதார அதிகாரிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். இத்துடன் கதிரவன் நியூஸின் காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க கதிரவன் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.